திருக்குறள் அதிகாரம் 24 புகழ். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. திருக்குறள் 231. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. விளக்கம். வறியவர்களுக்கு கொடுத்து அதனால் புகழ் உண்டாகும்படி வாழ்வதே சிறந்தது. அத்தகைய புகழ் ஒன்றைத் தவிர ஒரு மனிதன் தன் உயிருக்கு தேடிக்கொள்ளக்கூடிய வேறு லாபம் ஊதியம் எதுவுமில்லை. மகாபாரதம் சாந்தி பர்வம் 124.18. யஷா ஹி ஜீவதி லோகே சஜீவதி ந நஷ்யதி. எந்த ஒரு மனிதனின் புகழ் இவ்வுலகில் நிலைத்திருக்கிறதோ அவன் ஒருவனே உண்மையில் வாழ்கிறான், அவன் ஒருபோதும் அழிவதில்லை. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. வாழ்க்கையின் ஊதியம். சனாதன தர்மத்தில் ஒருவனது பிறவியின் நோக்கம் தர்மத்தை செய்து புகழை ஈட்டுவதாகும். யஷஸ் என்பது தெய்வீக திருவுருவின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. அழியாத செல்வம். பணம், சொத்து போன்றவை உடல் அழியும் போதே மறைந்துவிடும். ஆனால் ஈகையினால் ஈட்டிய இசை என்ற புகழ் மட்டுமே ஆன்மாவுடன் தங்கும் நிலையான லாபம் என்பதை வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார். திருக்குறள் 232. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கொன்று ஈவார்மேல் நிற்கும் புகழ். விளக்கம். உலகில் பிறரைப் பற்றி புகழ்பவர்கள் பேசும் சொற்களெல்லாம் வறியவர்களுக்கு ஒன்றை ஈயும் வள்ளல்களின் மேல் நிற்கும் புகழையே போற்றும். அதாவது ஈகையினால் வரும் புகழே அனைவராலும் பேசப்படும். மனுஸ்மிருதி 4:156. சதாச்சாரவான் நரக ஸ்ரத்தானோ அனசூயஷ்ச சதம் வர்ஷாணி ஜீவதி. நல்லொழுக்கமுள்ளவனும் தானம் செய்பவனுமே நீண்ட புகழுடன் வாழ்கிறான். உலகம் அவன் புகழையே எப்போதும் பாடும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. கீர்த்தி. சனாதன தர்மம் சொல்லும் கீர்த்தி என்பது ஒருவனது நற்செயல்களின் எதிரொலி. புகழ் என்பது ஒருவனுக்கு கிடைக்கும் இரண்டாம் பிறப்பு என்கிறது வேதாந்தம். யாகத்தின் பயன். ஒருவன் செய்யும் யாகங்களை விட இறப்பவருக்கு அளிக்கும் தானமே அவனை மக்கள் மத்தியில் என்றும் பேசப்படும் அமரனாக மாற்றுகிறது என்ற கருத்தை வள்ளுவர் உரைப்பார் உரைப்பவை என்ற வரிகளில் விளக்குகிறார். திருக்குறள் 233. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். விளக்கம். இணையில்லாத இந்த உலகத்தில் ஒருவனுக்கு ஏற்படும் உயர்ந்த புகழைத் தவிர அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடிய வேறு ஒன்றுமே இல்லை. மகாபாரதம் உத்யோக பர்வம் 34.69. திருக்குறள் 234. நிலவரை நீள் புகழ் அல்லால் புலவரை புத்தேளுலகம் புகழாது. விளக்கம். இவ்வுலகின் எல்லை வரை பரவிய அழியாத புகழை படைத்தவரைத் தவிர மற்றெந்த அறிஞர்களையும் தேவருலகம் புத்தேளுலகம் மதிக்காது, அவர்களை வரவேற்று போற்றாது. அதாவது ஒருவன் மேலுலகில் சிறப்பு பெற வேண்டுமானால் இவ்வுலகில் புகழ்மிக்க அறச்செயல்களை செய்திருக்க வேண்டும். மகாபாரதம் வனப்பருவம் 181.28. கீர்த்திர் யஸ்ய புவீஷ்டிதா சமர்த்யோ அபி அமரக ஸ்மிருதக யாவத் லோகே கதௌ தஸ்ய தாவத் ஸ்வர்கே மஹீயதே. விளக்கம். பூமியில் எவனுடைய புகழ் நிலைத்திருக்கிறதோ அவன் மனிதனாகப் பிறந்தாலும் தேவர்களுக்கு சமமான அமரன் ஒருவனாக கருதப்படுகிறான். அவனது நற்புகழ் பூமியில் எவ்வளவு காலம் பேசப்படுமோ அவ்வளவு காலம் அவன் மேலுலகில் ஸ்வர்க்கத்தில் தேவர்களால் கௌரவிக்கப்படுவான். மனுஸ்மிருதி 2.233. தத்ருதியே சமாப்தே ஹி தபக சர்வம் சமாப்யதே யஷசா சக தேன இக பரலோகேச்ச மோததே. விளக்கம். தன் கடமைகளை அதாவது தர்மத்தை சரியாக செய்து புகழை ஈட்டியவன் இவ்வுலகில் புகழுடன் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் இறந்த பிறகு மேலுலகிலும் பரலோகத்திலும் பேரானந்தத்தை அனுபவிப்பான். புகழ் என்பது ஒருவனை தேவருலகிற்கு அழைத்துச் செல்லும் நுழைவுச் சீட்டு போன்றது என்கிறது மனுவின் நீதி. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. கர்மபூமி மற்றும் தேவபூமி. சனாதன தர்மத்தில் பூமி என்பது கர்மபூமி,
இங்கு ஒருவன் செய்யும் நற்செயல்களினால் உண்டாகும் புகழே அவனை தேவபூமி எனப்படும் மேலுலகில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இதைத்தான் வள்ளுவர் நிலவரை நீள் புகழ் என்று குறிப்பிடுகிறார். புலவர் மற்றும் தேவர். வள்ளுவர் புலவர் என்ற சொல்லை அறிவுடையோர் அல்லது தேவர்களையும் குறிக்க பயன்படுத்துகிறார். சனாதன மரபில் பூமியில் தர்மம் செய்பவர்களை மேலுலகில் உள்ள கண்டர்வர்களும் தேவர்களும் புகழ்ந்து பாடுவார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. அழியாத தன்மை, இம்மார்டாலிட்டி. உடல் அழிந்தாலும் புகழ் அழியாது. அந்த புகழே ஒரு ஜீவனை தேவருலகிற்கு தகுதியுள்ளவனாக மாற்றுகிறது. புகழ் இல்லாத அறிவு அல்லது செல்வம் மேலுலகில் செல்லுபடியாகாது என்ற வேதாந்த உண்மையை இக்குறள் உறுதிப்படுத்துகிறது. திருக்குறள் 235. நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது. விளக்கம். புகழ் பெருகுமென்றால் அதனால் வரும் செல்வ அழிவும் கேடு, புகழ் நிலைக்குமென்றால் அதனால் வரும் மரணமும் சாக்காடு மேன்மையானது. இத்தகைய உயர்ந்த நோக்கத்திற்காக தன்னை தியாகம் செய்யும் ஆற்றல் அறிவுடைய வித்தகர்களுக்கு மட்டுமே உரியது. மற்றவர்களுக்கு இது அரிது. குறிப்பு. நத்தம் என்றால் ஆக்கம் அல்லது லாபம் என்று பொருள். இங்கு புகழால் வரும் ஆக்கத்தை குறிக்கிறது. மகாபாரதம். சாந்தி பர்வம் 124.18. யசோ ஹி ஜீவதி லோகே ச ஜீவதி ந நஷ்யதி. அயசோ விஹிதம் லோகே நரஹ மிருதஹ இதி ஸ்மிருதஹ. விளக்கம். இவ்வுலகில் எவனது புகழ் வாழ்கிறதோ அவன் உடல் அழிந்தாலும் என்றும் வாழ்பவனாகவே கருதப்படுகிறான். ஆனால் புகழ் இல்லாதவன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனாகவே கருதப்படுகிறான். புகழுக்காக உயிரை துச்சமாக கருதும் வித்தகர் பண்பை இது விளக்குகிறது. மனுஸ்மிருதி 4.241. ஏகஹ பிரஜாயதே ஜந்துஹு ஏக ஏவ பிரலீயதே. ஏகோ அனுபுங்தே சுக்ருதம் ஏக ஏவச்ச துஷ்கிருதம். விளக்கம். உயிர்கள் தனித்தே பிறக்கின்றன, தனித்தே இறக்கின்றன. ஆனால் ஒருவன் செய்த தர்மமும் அதன் மூலம் கிடைத்த புகழும் மட்டுமே அவனை தாண்டி நிற்கும். எனவே புகழுக்காக தன் உடலையோ செல்வத்தையோ இழப்பது என்பது உண்மையில் ஒருவன் அடையும் ஆன்மீக லாபமாகும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. யசோதேகம். புகழுடல். சனாதன தர்மத்தில் ஒருவனுக்கு 2 உடல்கள் உண்டு என்று பார்த்தோம். ஒன்று ஊனினையுடைய உடல், இன்னொன்று புகழினையுடைய உடல். வள்ளுவர் வித்தகர் என்று குறிப்பிடுவது அழியும் உடலை விட அழியாத புகழுடலே மேலானது என்று உணர்ந்த ஞானிகளைத்தான். தியாகத்தின் லாபம். வியாபாரத்தில் லாபத்திற்காக முதலீடு செய்வது போல புகழுக்காக ஒருவன் தன் செல்வத்தையோ உயிரையோ கொடுப்பது என்பது சனாதன தர்மத்தில் தியாகம் என்று போற்றப்படுகிறது. இந்த தியாகமே ஒருவனை மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறது. பரிணாமம். நத்தம். ஒரு சங்கு எப்படி தன் உடலை வருத்தி முத்துவை உருவாக்குகிறதோ நத்தம், அதுபோல சான்றோர்கள் துன்பத்தை பொறுத்துக்கொண்டு புகழை உருவாக்குகிறார்கள். கேடு என்பது இங்கு ஒரு முதலேடு போன்றது. திருக்குறள் 236. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. விளக்கம். மக்களிடையே ஒரு துறையில் வெளிப்பட்டு தோன்றுவதானால், அதாவது ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கினால் புகழுடன் விளங்கும்படி தோன்ற வேண்டும். அத்தகைய சிறப்பான புகழ் இல்லாதவர்கள் உலகிற்குத் தெரியும்படி தோன்றுவதை விட தோன்றாமலேயே இருப்பது, அதாவது பிறக்காமலேயே இருப்பது நல்லது. மகாபாரதம். உத்யோக பர்வம் 33.61. யஸ்ய தர்ம விஹீனஸ்ய புண்ணிய கீர்த்தி விவர்ஜிதம் கிம் தஸ்ய ஜீவிதேன அத்ர மிருதயேவ ஹி சக ஸ்மிருதக. விளக்கம். எந்த ஒரு மனிதன் தர்மம் அற்றவனாகவும் புண்ணியத்தினால் உண்டாகும் புகழ் இல்லாதவனாகவும் இருக்கிறானோ அவனது வாழ்க்கையினால் என்ன பயன்? அவன் உயிருடன் இருந்தாலும் இந்த உலகில் இறந்தவனாகவே கருதப்படுவான். புகழற்ற வாழ்வு அர்த்தமற்றது என்கிறது விதுரநீதி. மனுஸ்மிருதி 4.156. ஆச்சாரால் லபதே ஹ்யாயு
ஆச்சாரால் லபதே ஸ்ரியம் ஆச்சாராத் கீர்த்திமாப்னோதி புருஷः பிரேத்ய சேகச்ச. விளக்கம்: நல்லொழுக்கத்தினால் ஒருவன் நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் அடைகிறான். அந்த நல்லொழுக்கமே அவனுக்கு இப்பிறவியிலும் மறைந்தபின் மறுபிறவியிலும், அதாவது மறு உலகிலும் அழியாத புகழை தருகிறது. புகழ் இல்லாதவன் இத்தகைய உன்னத நிலைகளை அடைய முடியாது என்பது மனுவின் கருத்து. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. மனித பிறவியின் நோக்கம். சனாதன தர்மத்தில் மனித பிறவி என்பது அரிதானது. துர்லபம் மானுஷம் ஜன்ம. இத்தகைய அரிய பிறவியை எடுத்த ஒருவன் தர்மத்தின் மூலம் புகழை ஈட்டி உலகுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டும். அதை செய்யாதவன் தன் பிறவி பயனையே இழக்கிறான். ஜீவன் மிருத்தகா, வாழும் பிணம். புகழும் அறமும் இல்லாதவர்களை சனாதன நூல்கள் வாழும் பிணம் என்று அழைக்கின்றன. இதையே வள்ளுவர் தோன்றாமை நன்று என்று மிகவும் அழுத்தமாக சொல்கிறார். கர்மயோகம். ஒரு செயலை தொடங்கினால் அதில் முழுமையாக ஈடுபட்டு வெற்றி பெற்று அதன் மூலம் சமூகத்திற்கு பயன் தந்து புகழடைவதே கர்மயோகத்தின் சாரமாகும். பாதி கிணறு தாண்டிய கதையாக புகழ் இன்றி வாழ்வது ஒரு வீரனுக்கு அழகல்ல என்ற ஷத்திரிய தர்மமும் இதில் அடங்கும். திருக்குறள் 237. புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். விளக்கம்: புகழ் உண்டாகும்படி வாழத் தெரியாதவர்கள் அதற்காக தம்மைத்தாமே நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தம்மை இகழ்ந்து பேசுபவர்களை கோபித்துக் கொள்வதால் என்ன பயன்? தவறு நம்மிடம் இருக்கும்போது பிறரை திட்டுவதில் அர்த்தமில்லை. மகாபாரதம் உத்யோக பர்வம் 34.52. விதுரநீதி. ஆத்மனா தர்மம் அன்விச்சேத் சத்பிஹி சார்த்தம் மஹீபதே அயஷோ ஹ்ய அசதாச்சாராத் ஆத்மனைவ பிரபத்யதே. விளக்கம்: மன்னனே, சான்றோர்களுடன் சேர்ந்து தர்மத்தை தேட வேண்டும். ஒருவனுக்கு வரும் அபகீர்த்தி, இகழ்ச்சி அவனது தீய நடத்தையினால் அவனாகவே தேடிக்கொண்டது. தன் செயல்களால் வரும் பழியை எண்ணி ஒருவன் தன் ஆன்மாவையே, அதாவது தன்னை சோதித்துப் பார்க்க வேண்டுமே தவிர உலகை பழிப்பதில் பயனில்லை. மனுஸ்மிருதி 4.157. அன்றுதேன ச கௌரவம் அப்யசூயயா ச தர்மவித்வம் ஆத்மனைவ ஜெயித்தவ்யம் அயஷோ லோககர்ஹிதம். விளக்கம்: பொய் பேசுவதாலும் பிறரை பொறாமையுடன் நோக்குவதாலும் ஒருவன் தன் கௌரவத்தை இழக்கிறான். உலகத்தார் இகழும் இந்த பழியை அயஷோ, ஒருவன் தன் நடத்தையை மாற்றிக்கொள்வதன் மூலம் தனக்குள் தானே வெல்ல வேண்டும். அதை விடுத்து இகழ்வாரை நோவதில் பலனில்லை. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. ஆத்ம விமர்சனம். சனாதன தர்மம் உனக்கு வரும் இன்ப துன்பங்களுக்கு நீயே காரணம் என்ற கர்ம விதியை வலியுறுத்துகிறது. எனவே ஒருவன் புகழ் பெறவில்லை என்றால் அவன் தர்மத்தை சரியாக செய்யவில்லை என்று பொருள். எனவே பழிப்பவர்களை குறை கூறாமல் தன் குறையை தானே திருத்திக் கொள்ள வேண்டும். கௌரவம். சனாதன மரபில் மானம் என்பது உயிரை விட மேலானது. அந்த மானத்திற்கு இழுக்கு வரும்போது ஒருவன் தன் அகங்காரத்தை விட்டுவிட்டு தர்மத்தின் வழி நடக்காததை தான் எண்ணி வருந்த வேண்டும். அதை விடுத்து இகழ்வாரை நோவதே பலனில்லை. பொறுப்புணர்வு. யாதும் ஊரே யாவரும் கேளேர் என்ற உயரிய சிந்தனை கொண்ட தர்மத்தில் ஒருவன் சமூகத்தால் இகழப்படுகிறான் என்றால் அவன் சமூகத்தோடு ஒத்துப்போகும் ஒப்புரவு மற்றும் ஈகை ஆகியவற்றை செய்யவில்லை என்பதே உண்மை. கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தை கோபித்துக் கொள்வதை விட நம் முகத்தை சுத்தம் செய்வதே புத்திசாலித்தனம். இக்குறளின் சாரமிதுவே. திருக்குறள் 238. வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா அவிடின். விளக்கம்: இவ்வுலகில் பிறந்து வாழ்ந்த ஒருவன் தனக்கு பின்னால் நிலைத்து நிற்கும் புகழ், அதாவது இசை என்னும் எஞ்சியிருக்கும் பெருமையை பெறவில்லை என்றால் அதுவே அவனுக்கு பெரும் பழி, அதாவது வசை என்று உலகத்தாரால் சொல்லப்படும். பகவத்கீதை 2.34. அர்ஜுனா, உலகம் உனது அழியாத அபகீர்த்தியை, அதாவது பழியை பற்றியே பேசும். மதிப்பிற்குரிய ஒரு மனிதனுக்கு அவனது புகழுக்கு வரும் பழி என்பது மரணத்தை விட கொடியதாகும். புகழ் பெறாத வாழ்வு ஒரு வசை என்ற வள்ளுவரின் கருத்தை இது ஆணித்தரமாக விளக்குகிறது. மனுஸ்மிருதி 4.167. ஏனா அஸ்ய பிதரோ யாதா ஏனா யாதாஹ் பிதாமகாஹ் தேன யாயாத் சதாம் மார்க்கம் தேன கச்சன் ந ரிஷ்யதே. விளக்கம்: தன் முன்னோர்கள் எந்த அறவழியில் நடந்து புகழ் பெற்றார்களோ
அந்த நல்வழியிலேயே ஒருவன் நடக்க வேண்டும். அந்த புகழின் வழியில் நடப்பவன் ஒருபோதும் வீழ்ச்சியடைய மாட்டான், பழிக்கு ஆளாக மாட்டான். நற்புகழை எஞ்சியிருக்கும் செல்வமாக, அதாவது எச்சமாக விட்டுச் செல்லாதவன் பழிக்கப்படுவான் என்பது இதன் உட்பொருள். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. எச்சம், லெகசி. சனாதன தர்மத்தில் ஒரு மனிதன் இறந்த பிறகு எஞ்சி நிற்பது 2 விஷயங்கள். ஒன்று அவனது பிள்ளைகள், இன்னொன்று அவன் செய்த தர்மத்தினால் வந்த புகழ். வள்ளுவர் இசை என்னும் புகழை எச்சம், அதாவது த ரிமைண்டர் என்று அழைப்பது, உடல் அழிந்த பின்னும் இதுவே ஒருவனது அடையாளமாகத் தங்கும் என்ற கர்ம விதியை காட்டுகிறது. அகீர்த்தி, டிஸ்கிரேஸ். புகழை தேடாதவன் இயல்பாகவே பழிக்கு ஆளாகிறான். சனாதன மரபில் அபகீர்த்தி அல்லது அயசஸ் என்பது ஒருவன் தன் தார்மீக கடமைகளிலிருந்து தவறுவதை குறிக்கும். உலகத்தின் பார்வை. வையத்தார்க்கு எல்லாம் என்று வள்ளுவர் கூறுவது சமூகத்தின் கூட்டு மனசாட்சி, அதாவது கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். தர்மத்தின்படி வாழாத ஒருவனை சமூகம் பழியாக கருதும் என்ற சமூக அறத்தை சனாதன தர்மமும் திருக்குறளும் ஒரே நேர்கோட்டில் வலியுறுத்துகின்றன. திருக்குறள் 239. வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். விளக்கம். புகழ் பெறாமல் வாழ்வை கழித்தவருடைய உடம்பை சுமந்த நிலம் பழியில்லாத வளமான விளைச்சலை தருவதில் குறைபடும். புகழில்லாத உடம்பு பூமிக்கு பாரம். அத்தகைய பாரத்தை சுமக்கும் நிலம் தன் செழுமையை இழக்கும். மகாபாரதம், விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம். பூமி பாரம். மகாபாரத கதையின் தொடக்கத்தில் பூமி தேவி படும் துயரம் இக்குறளுக்கு மிகச் சிறந்த ஒப்புமையாகும். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். பகவத்கீதை 4.7. விளக்கம். மகாபாரத போருக்கு முன் தர்மம் குன்றி புகழற்ற மற்றும் அதர்மம் செய்யும் மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரித்தபோது பூமி தேவி அந்த பாரத்தை தாங்க முடியாமல் பிரம்மாவிடம் முறையிட்டாள். பயனற்றவர்களின் உடல்களை சுமப்பதால் என் வளம் குன்றுகிறது என்பதே அவள் வருத்தம். புகழற்ற உடல்கள் நிலத்திற்கு பாரம் என்ற வள்ளுவரின் கருத்தை இது உறுதிப்படுத்துகிறது. மனுஸ்மிருதி 3.181. யஸ்த்வ அவிஜ்ஞாய வித்வாம்சம் தானம் யச்சதி தாக்ஷிணா சதத் தானம் அபுண்யஞ்ச பூமி ஷஸ்யஞ்ச ஹந்திச்ச. விளக்கம். தகுதியற்றவர்களுக்கும் புகழ் ஈட்டாதவர்களுக்கும் அளிக்கப்படும் தானமும் அவர்களை தாங்கும் பூமியும் தன் செழுமையை இழக்கும். அவர்கள் வாழும் நிலத்தில் பயிர்கள் சரியாக விளையாது. தார்மீக பண்பும் புகழும் இல்லாதவர்கள் நிலத்தின் வளத்தையே பாதிக்கிறார்கள் என்பது மனுவின் கருத்து. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. பூமி பாரம். த பர்டன் ஆஃப் எர்த். சனாதன தர்மத்தில் பூமி ஒரு தேவதையாக மதிக்கப்படுகிறாள். அவள் அனைவரையும் தாங்குபவள். ஆனால் தர்மம் செய்யாத புகழற்ற மனிதர்களை சுமப்பதை அவள் ஒரு சுமையாகவே கருதுகிறாள். இக்கருத்தையே வள்ளுவர் யாக்கை பொறுத்த நிலம் என்கிறார். அதிதேவதை தத்துவம். ஒரு நிலத்தின் விளைச்சல் என்பது அங்கிருக்கும் மனிதர்களின் புண்ணியத்தை பொறுத்தது என்பது சனாதன நம்பிக்கை. புண்ணியம் மற்றும் புகழுடைய மனிதர்கள் வாழும் இடத்தில் இயற்கை செழிக்கும். புகழற்றவர் வாழும் இடத்தில் பூமி தன் வளத்தை சுருக்கிக் கொள்ளும். உயிரற்ற யாக்கை. புகழ் இல்லாத உடலை வள்ளுவர் யாக்கை, அதாவது வெறும் எலும்பும் தோலும் கொண்ட கூடு என்கிறார். சனாதன தர்மத்திலும் தர்மம் மற்றும் புகழற்ற உடல் ஒரு பிணத்திற்கு சமமாக கருதப்படுகிறது. பிணத்தை சுமப்பதால் பூமி தீட்டடைகிறது, வளம் குன்றுகிறது என்ற சூட்சமம் இதில் அடங்கியுள்ளது. திருக்குறள் 240. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழா தவர். விளக்கம். தமக்கு வரும் பழியை நீக்கி புகழுடன் வாழ்பவர்களே உண்மையில் உயிர் வாழ்பவர்கள் என்று கருதப்படுவர். மாறாக புகழ் இல்லாமல், அதாவது பயனற்ற வகையில் வாழ்பவர்கள் உயிருடன் இருந்தாலும் அவர்கள் வாழாதவர்களாகவே கருதப்படுவர். மகாபாரதம் உத்யோக பர்வம் 33.61. விதுர நீதி. யஸ்ய தர்ம விஹீனஸ்ய புண்ணிய கீர்த்தி விவர்ஜிதம் கிம் தஸ்ய ஜீவிதேன அத்ர மிருத ஏவ ஹிசஹ் ஸ்மிருதஹ. விளக்கம். எந்த ஒரு மனிதன் தர்மமற்றவனாகவும் புண்ணியத்தினால் உண்டாகும் புகழ் இல்லாதவனாகவும் இருக்கிறானோ அவனது வாழ்க்கையினால் என்ன பயன்?
அவன் உயிருடன் இருந்தாலும் இந்த உலகில் இறந்தவனாகவே கருதப்படுவான். வள்ளுவர் வாழாதவர் என்று சொல்வதை விதுரர் மிருத்தக இறந்தவர் என்று நேரடியாக குறிப்பிடுகிறார். ஸ்ரீமத் பாகவதம் 2.3.18 ஆயுர் ஹரதி வை பும்சாம் உத்யன் நஸ்தம் என் ந சௌ தஸ்யேர்கே த்ரியக்ஷணம் நீதம் உத்தம ஸ்லோக வார்த்தையா. விளக்கம்: சூரியன் உதிப்பதும் மறைவதும் மனிதர்களின் ஆயுளை குறைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் எவன் ஒருவன் தன் காலத்தை பகவானை போற்றுவதிலும் தர்மத்தை நிலைநாட்டி புகழ் பெறுவதிலும் கழிக்கிறானோ அவனது ஆயுள் மட்டுமே வீணாகாதது. மற்றவர்கள் வெறும் காற்றை சுவாசிக்கும் துருத்திகள் போன்றவர்கள், அதாவது உயிரற்ற கருவிகள் போன்றவர்கள். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. கீர்த்தி காயம், பாடி ஆஃப் ஃபேம். சனாதன தர்மத்தின்படி ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனது சதை உடல், ஸ்தூல உடல் எரிக்கப்படுகிறது. ஆனால் அவனது புகழுடல் அழியாமல் உலவுகிறது. புகழுடல் இல்லாதவன் வெறும் சதை பிண்டமாகவே பார்க்கப்படுகிறான். வாழ்வின் நோக்கம். வாழ்வார் என்ற சொல்லின் மூலம் வாழ்வது என்பது வெறும் மூச்சு விடுவது அல்ல, அது ஒரு லட்சியத்தோடு தர்மத்தின் வழி நின்று புகழை ஈட்டுவது என்பதை வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார். இது சனாதன தர்மத்தின் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ எனும் 4 இலக்குகளில் தர்மம் மற்றும் புகழ் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. வாழும் பிணம். தர்மம் செய்யாதவர்களை ஜீவன் மிருதகா என்று சனாதன நூல்கள் அழைக்கும். அதையே வள்ளுவர் மிக நாசூக்காக வாழாதவர் என்று குறிப்பிடுகிறார். புகழ் அதிகாரத்தின் ஒருமித்த கருத்து. இந்த அதிகாரத்தின் 10 குறள்களையும் தொகுத்துப் பார்த்தால் சனாதன தர்மம் சொல்லும் கீர்த்தி யஸ்ய ச ஜீவதி, எவனிடம் புகழ் இருக்கிறதோ அவனே வாழ்கிறான் என்ற ஒற்றை வரி உண்மையை வள்ளுவர் வெவ்வேறு கோணங்களில் விளக்கியுள்ளார். ஈகையினால் புகழ் கிடைக்கிறது, அந்த புகழினால் வேலுலகம் கிடைக்கிறது, அந்த புகழ் இல்லாத வாழ்வு பூமிக்கு பாரம் என்பதே இந்த அதிகாரத்தின் சாரமாகும். திருக்குறளின் புகழ், இசை அதிகாரம் சனாதன தர்மத்தின் ஒரு முக்கிய லட்சியமான கீர்த்தி அல்லது யஷஸ் என்ற தத்துவத்தை மையமாகக் கொண்டது. ஒரு மனிதன் வெறும் சதையாலும் எலும்பாலுமான உடலை மட்டும் கொண்டவன் அல்ல, அவன் தன் நற்செயல்களால் ஈட்டும் புகழுடம்பையும் கொண்டவன் என்பதை விளக்கும் கட்டுரை இதோ. புகழ், சனாதன தர்மத்தின் கீர்த்தி தத்துவம். சனாதன தர்மத்தில் மனித வாழ்வின் இலக்குகள் 4 புருஷார்த்தங்கள்: தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். இதில் தர்மம் செய்வதன் மூலம் ஈட்டப்படும் அழியாத செல்வமே புகழ். திருவள்ளுவர் இந்த புகழை வெறும் உலக அங்கீகாரமாக பார்க்காமல் ஒரு ஆன்மீக தகுதியாகவே பார்க்கிறார். 1. கீர்த்தி காயம், தி இட்டர்னல் பாடி ஆஃப் ஃபேம். சனாதன தர்மத்தில் ஒருவனுக்கு 2 உடல்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. 1. ஸ்தூல உடல், பஞ்சபூதங்களாலானது, மரணத்தோடு அழிவது. 2. கீர்த்தி காயம், ஒருவன் செய்த தர்மத்தினால் உண்டான புகழுடல், இது மரணத்திற்கு பின்னும் வாழும். வள்ளுவர் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் என்று கூறுவது இந்த அழியாத புகழுடலைத்தான். செல்வம், அதிகாரம் அனைத்தும் அழியும், அனித்தியம். ஆனால் ஈகையினால் வந்த புகழ் மட்டுமே என்றும் நிலைக்கும், நித்தியம் என்ற வேதாந்த உண்மையை இது பறைசாற்றுகிறது. 2. பூமி பாரம், த பர்டன் ஆன் எர்த். சனாதன புராணங்களில் அதர்மம் செய்பவர்களும் புகழற்றவர்களும் பெருகும்போது பூமிதேவி அந்த பாரத்தை தாங்க முடியாமல் பிரம்மாவிடம் முறையிடுவதாக கதைகள் உள்ளன. தர்மம் செய்யாத மனிதன் பூமிக்கு பாரம் என்பது சனாதன கொள்கை. வள்ளுவர் இதையே இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் வன்பயன் குன்றும் என்று என்கிறார். புகழ் இல்லாத மனிதர்களை சுமக்கும் நிலம் தன் செழுமையை இழக்கும் என்ற கருத்து பூமிதேவி ஒரு அதிதேவதை என்ற சனாதன நம்பிக்கையுடன் நேரடியாக பிணைந்துள்ளது. 3. தேவர் உலக அங்கீகாரம், டிவைன் ரெகக்னிஷன். வள்ளுவர் ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்கிறார். தேவர் உலகம், அதாவது புத்தேள் உலகம், வெறும் அறிஞர்களை போற்றாது, பூமியில் தர்மம் செய்து புகழீட்டியவர்களையே வரவேற்கும். குறள் 234. சனாதன தர்மத்தில் இஷ்டாபூர்த்தம், அதாவது யாகம் மற்றும் சமூக பணிகள் செய்பவர்களே ஸ்வர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை பெறுகிறார்கள். நிலவரை நீள் புகழ் கொண்டவர்கள் மேலுலகில் தேவர்களால் புகழப்படுவார்கள் என்ற பாரதத்தின் யஷஸ் தத்துவத்தை இக்குறள் பிரதிபலிக்கிறது. 4. தியாகமும் வித்தகமும்.
சாக்ரிஃபைஸ் அண்ட் மாஸ்ட்ரி. புகழ் வரும் என்றால் அதற்காக அழிவையும் மரணத்தையும் கூட வரவேற்க வேண்டும் என்பது சத்திரிய தர்மத்தின் சாரமாகும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் மரணமடைந்தால் ஸ்வர்க்கம், வென்றால் புகழ், எனவே எழுந்து போரிடு என்று அர்ஜுனனுக்கு போதிப்பார். புகழுக்காக தன்னுயிரை தியாகம் செய்யும் வித்தகர் பண்பு சனாதன தர்மம் போற்றும் வீர தர்மம் மற்றும் தியாக நிலைக்கு இணையானது. 5. வாழும் பிணம், ஜீவன் மிருதகா. சனாதன நூல்கள் தர்மமும் புகழும் இல்லாதவரை ஜீவன் மிருதகா, அதாவது உயிருடன் இருக்கும் பிணம் என்று அழைக்கின்றன. வள்ளுவர் மிகத் தெளிவாக இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் குறள் 240 என்கிறார். அதாவது ஒருவன் மூச்சு விடுவதால் மட்டும் உயிர் வாழ்வதாக அர்த்தமில்லை. அவன் மற்றவர் போற்றும் வண்ணம் தர்மம் செய்து புகழுடன் இருந்தால் மட்டுமே அவன் உயிர் வாழ்பவன் என்று கருதப்படுவான். முடிவுரை. திருக்குறளின் புகழ் அதிகாரம் ஒரு மனிதன் தன் குறுகிய சுயநலத்தை தாண்டி சமூகத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஈகை கூட்டல் தர்மம் = புகழ். இந்த சமன்பாடுதான் சனாதன தர்மத்தின் சமூக அறம். புகழை ஒருவன் தனக்காக தேடுவதில்லை, அது அவன் செய்த தர்மத்தின் மணமாக தானாக பரவுகிறது. இத்தகைய புகழ்வாய்ந்தவர்களே இவ்வுலகை தாங்குகிறார்கள், மேலுலகையும் ஆழ்கிறார்கள் என்பதே வள்ளுவம் காட்டும் சனாதன பாதை. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குழுவில் இணைய 97 89 37 41 09.